guys, welcome to GGM சமையல். எல்லாருக்குமே மாலை வணக்கம். இன்னைக்கு இந்த வாரம் நாலாவது வாரம் நம்ம வீட்டில் கூழ் ஊற்றுறோம். எல்லாருமே நம்ம கூழ் ஊற்றுற ஃபங்க்ஷனில் கலந்துக்கணும். நம்ம வீட்டுக்கு கூழ் ஊற்றுறதுக்கு எல்லாருமே வரணும். இன்றைக்கி சாயங்காலமே வந்துடுங்கன்னா என் கூட வீடியோஸில் ஜாயிண்ட் ஆகுங்க. அப்புறம் நாளைக்கு சாயங்காலம் வரையும் என் கூட இருக்க போகிறீங்க. நம்ம வீட்டில் கூழ் ஊற்றுறது எப்படி என்ன ஏதுன்னு பார்க்கலாம். ஜாலியாக வீடியோஸ் பண்ணணும்னு பார்க்குற முடியலங்க. பயங்கர வேலை, செம்ம வேலைங்க, வேலை. நானும் டயர்டாகுது. அம்மா எனக்கு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கணும். பயங்கர வேலை இருந்துச்சு. பூஜை ரூம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி பொட்டு வச்சு எல்லாம் பண்ணிவிட்டு டிஃபன் லன்ச்சு பண்ணிவிட்டு இத்தனைக்கும் காலையில் டிஃபன் கூட பண்ணவே இல்லை. காலையில் 7 மணிக்கு கீரை வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொன்னேன். அவங்ககிட்ட நேற்றே நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அதனால் காலையிலே போயிட்டு கீரை வாங்கிக்கின்னு அதுக்கப்புறம் தண்டு வாங்கி அதுக்கப்புறம் காயெல்லாம் வாங்கிக்கின்னு அதுக்கப்புறம் பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு அப்படியே ரொட்டீன் கரெக்டாக இருந்துச்சு வேலை. அதுக்கப்புறம் சாமான் துலக்கலாம், எல்லா காயெல்லாம் க்ளீன் பண்ணி தண்டு கீரைலாம் ஆஞ்சி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணணுமோ அதுவே ஒரு 11:30 வரையும் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சாப்பாடு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு பசங்க வந்ததும் சாப்பாடு ஊட்டிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்த்தாக்கா அப்படியே கண்ணு அப்படியே மூடுது. தூங்கவே கூடாது நம்ம அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பூஜை சாமான்லாம் விளக்கிட்டு பொட்டு வச்சு அதுக்கப்புறம் பூஜை அறையெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் மீதி பேலன்ஸ் வாங்க வேண்டியது இருக்குது. நான் பூ, வெத்தலை பாக்கு, பழம் வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் வாழை இலை, அப்புறம் கும்ப சாப்பாடு போடுவோம்ல ஈவினிங்கில், நாளைக்கு சாயங்காலம் அதுக்கு தையலை இதெல்லாம் வாங்கிட்டு வரணும். போயிட்டு வாங்கிட்டு அப்புறம் கூழ் காசத்துக்கு ரெடியாக இருக்கு பாருங்க. இந்த டப்பாவில் தான் நம்ம கூழ் காச போகிறோம். இதில் குழம்பு வைக்க போகிறோம், இதில் கூழ் கரைக்க போகிறோம். மற்றெல்லாம் ரெடியாக இருக்குது. இதை போயிட்டா இப்போது நம்ம கடைக்கு போயிட்டு பார்க்கலாம். கூழ் கரைக்கிறதுக்கு காசத்துக்கு ரெடி ஆகியாச்சு. அம்மா வர வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அம்மா வந்ததுக்கப்புறம் நம்ம பண்ணலாம் அப்படின்ட்டு. அம்மா வந்ததுக்கப்புறம் அரிசியை அளந்து போட்டு ரெடியாக வச்சாச்சு. கழுவி அரிசி கொஞ்சம் நேரம் ஊறட்டும்ன்ட்டு அதுக்கப்புறம் நம்ம எந்த டபராவில் பண்ண போகிறோமோ அந்த டபராவில் மஞ்சள் ஃபுல்லாக தடவிட்டு குங்குமம் வச்சுட்டு நம்ம தண்ணி ஊற்றி காய வைக்க போகிறோம். இப்போ நான் மட்டும் இருந்தேனாக்கா பரவாயில்ல, நான் காசிடுவேன். இப்போ அம்மா பக்கத்தில் தானே இருக்காங்க. ஸோ அம்மாவை கூப்பிட்டுட்டேன், அம்மாவை வர சொல்லியிருக்கேன். அவங்க ஸ்டார்ட் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அவங்க வர வரையும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே ஈவினிங் கடைக்கு போய் என்னெல்லாம் வாங்கணுமோ அதெல்லாம் வாங்கிட்டு நைட்டு டிஃபனுக்குமே ரெடி பண்ணி எல்லாம் எடுத்து வச்சாச்சு. கூழ் காசுனதும் அதை எடுத்து வச்சுட்டு டிஃபன் சாப்பிட்டு படுத்துடலாம் அந்த மைண்ட் செட் இருந்துச்சு. அதுக்கேற்ற மாதிரி ரெடி பண்ணி வச்சிட்ருந்தேன். எல்லாமே முன்கூட்டியே பிளான் பண்ணி அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி பண்ணுறதுனால கொஞ்சம் ஈஸியாக இருக்குது எது பண்ணணுனாலுமே நமக்கு. இப்போ அம்மா வந்ததுக்கப்புறம் அரிசியை ஊற போட்டாச்சு கழுவி. இப்போ பிள்ளையார் பிடிச்சி வைக்கிறாங்க. எப்பயுமே நம்ம ஒன்று பண்ணுறோன்னாக்கா பிள்ளையார் பிடிச்சி வச்சு அந்த இடத்துல பிள்ளையாரை உட்கார வச்ச பிறகு நம்ம எது பண்ணாலும் அது நல்லா வரும் அப்படின்ட்டு. ஸோ அம்மா இப்போ வெத்தலை பாக்கில் பிள்ளையார் பிடிச்சி வச்சு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அடுப்பில் தண்ணி காய வைக்கிறாங்க. நம்ம அரிசி போடுறதுக்கு கூழ் காசத்துக்கு ரெடி ஆயாச்சு. கூழுக்கு நல்லா கொதி வரணும்னு வெயிட் பண்ணுறாங்க. நான் உள்ளே போய் காசத்துக்கு ரெடி பண்ணியாச்சு. இந்த நாளே நம்ம கரைச்சி முன்னாடி பார்த்துலையா, அதனால நாளைக்கு நம்ம மொச்சக்காய் ஊற போடணும் இல்லை. மொச்சக்காய் ஊற போட்டுட்டு தயிர் துவைக்கணும். அது காசு எடுத்து வச்சதும் நம்ம நெக்ஸ்ட்டு தயிர் நைட்டு தூங்கும் போது துவைச்சி வச்சுட்டு படுத்தோன்னா காலையில் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இல்லைன்னா புளிச்சிடும் ரொம்ப. அதனால் நம்ம நைட்டு தூங்கும்போது அதுக்கு முன்னாடி மொச்சக்காய் ஊற போடணும். மொச்சக்காய் ஊற போட்டுடலாமா? போதும், மொச்சக்காய் போதும். ஏன்னா நிறைய காய் போட போடணும்.
ஃபுல்லாக தண்ணி ஊற்றி வச்சுருவோம். அப்போ தான் முச்சக்காய் ஊறி முக்கால் அளவுக்காவது வரும். தண்ணி கம்மியாக இருந்தால் அது ஊறாது. அவ்வளோதான். போட்டுட்டிங்களா? சாப்பாடு எப்படி இது? எல்லாத்தையும் ஆமா சார்ஜில் போட்டாச்சு. பேட்டரி இல்லை நேற்று நல்லா இருந்துச்சு. ஆமா இப்போ சார்ஜ் போட்டுட்டு அடிச்சுன்னுக்கிறாரு அவரு. பாரு என்னென்ன பண்ணுறான் பெரியவன். அப்பா அவங்க அப்பா தானே. இன்னும் கற்றுக்கூடாதா? பேட்டரி இல்லைனாக்கா சார்ஜ் போடலான்னு நினச்சிக்கோ. எதுவும் ஆயினும் இதில் வரலையே. சாப்பிடு வெங்கிச்சாமி. எடுத்துட்டான். தண்ணி கடன் கழிவு கர்மா கலர். இருங்க நல்ல கலர். நடுவில் கிட்டியாக சைடில் தண்ணி. எனக்கு நடுப்புறோம். அதான் கலர் அந்த தண்ணி எல்லாம் எடுத்துட்டு நீங்கள் இப்படி வாங்க. நீ அம்மா வயசே பேர் முகேஷ் தள்ளிப்போ. போதுமா? ஸ்லோவில் பண்ணிட்டு மூடிட்டு வா. கொஞ்சமாக ஓப்பனில் இருக்கட்டா. ஸ்டாப். டார்க் ஆயிடுச்சுல. இன்னும் இருக்கா? எவ்வளோ சிம்மில் இருக்குது பாரு. ரொம்ப ஸ்லோவில் தான் இருக்குது. ஆமாம் இன்னும் ஸ்லோவில். நானும் ரொம்ப ஸ்லோவில் தானே வச்சுருந்தேன். உட்காரு முடிச்சிரு.